இப்படி போட்டு வரும்போது நம்ம லிப்ஸில் இருக்க டேன்லாம் ரிமூவ் ஆகிடும். 1 to 5 days or 7 days எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீதாஸ் வேர்ல்ட். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் கேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹோம் ரெமெடிஸ் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்கின் ரிலேட்டட் வீடியோ என்னென்னா, ஒரு லிப் பாம் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக டேன் ஆகிருக்கு. அதை லிப்ஸை இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து லிப்புக்கு கேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிப் பாம் ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் எப்படி ரெடி பண்ணுறேன், அது என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன், அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் வந்து லிப் பாம் பண்ணுறதுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் 1 பீட்ரூட் போதும். சின்னதாக இருக்க மீடியம் சைஸாக இருக்கிறதால நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். 2 பீட்ரூட்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து கேரட் திருவுறதுல இந்த பீட்ரூட்டை நல்லா திருவி எடுத்துக்கலாம். திருவி எடுத்துட்டு இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கவும் போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா பிழிஞ்சு எடுத்தால் தான் அந்த சாறு மட்டும் வரும். நீங்கள் மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அடிச்சிங்கன்னா சக்கையோடு சேர்ந்து எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில்டரில் வேணாம், ஃபில்டரில் போட்டு வடிகட்டினாலும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ்லாம் வரும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. நல்ல ஒயிட் கிளாத், வேஸ்டி கிளாத் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதில் நல்லா அந்த சாறை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா சாறு மட்டும் வரும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எதுவுமே வராதிங்க. பாருங்கள், நல்லா ஒயிட் துணி, வேஸ்ட்டு துணி எடுத்து அதில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டா அந்த சாறு மட்டும் தனியாக வரும். எல்லா சாறையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த பீட்ரூட்டோட சக்கை இருக்கு இல்லையா, அந்த பாருங்கள், இந்த சக்கை இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் இது கொஞ்சம் 2 நாள் நீங்கள் வெயிலில் காய வச்சு மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கி குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பீட்ரூட் சாயம் பிழிஞ்சு எடுத்ததை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை காய்ச்சிட்டே இருக்கணும். நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இருக்கும்போது தான் நல்ல திக்கான ஒரு பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் இருக்குது. 1 பீட்ரூட்னா உங்களுக்கு சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். 2ன்றதுனால கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. கிளறாமல் விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும், அப்புறம் கருகி போயிடும். நல்லா இங்கே பாருங்கள், நல்லா ஒரு திக்காக வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட திக்காகட்டும். ஸ்பூன்ல எடுத்து பார்த்தோம்னா அந்த திக்கான பேஸ்ட்டு விழக்கூடாது. 1 டிராப்ஸ் அந்த மாதிரி விழுந்தா ரெடி ஆயிட்டுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நான் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்ல விட்டேன்னா ரெடி ஆயிடும். அப்படியே அடுப்புல விட்டுறாதீங்க, கிளறிட்டே இருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தீஞ்சிரும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான் வந்து இரும்பு கடாயில் பண்ணுறதுனால உங்களுக்கு கலர் தெரியலை. இரும்பு கடாயில் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதனால இரும்பு கடாயில் பண்ணுறேன். இப்போ நம்ம பதத்துக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற வைக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இதில் 2 விட்டமின் இ கேப்சூல் நான் சேர்த்துக்கிறேன். 1 பீட்ரூட்டாக இருந்தால் 1 போதும். நான் 2 பீட்ரூட்ன்றதால 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருக்கேன். இது வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். அதோட வந்து கொஞ்சம் ஆலிவேரா ஜெல்லும் ஆட் பண்ணி 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலிவேரா ஜெல்லும் எப்பவுமே மாய்ஸ்சரைசரா வச்சிருக்கோம், ஹைட்ரேட்டா வச்சிருக்கோம். அதனால இந்த 2த்தையும் நம்ம மிக்ஸ் பண்றோம். இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு 2த்தையும் கலந்துட்டு கொஞ்சமா நெய் ஊத்துக்குங்க. நெய் வந்து நம்ம லிப்ஸுக்கு எப்பவுமே நல்லது. நெய்யும் சேர்த்துட்டு 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பாட்டிலில் விடணும். அப்படியே போட்டு வச்சோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது. இங்க பாருங்க, நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் கூட நல்லா இது மாதிரி பீட் பண்ணீங்கன்னா தான் நமக்கு லிப் பாம் ஸ்டேஜுக்கு அது வரும். வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா கிளாஸ் பாட்டில்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக கெட்டு போகாது. கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு 1 ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தால் போதும், லிப் பாம் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ ரெடி ஆகிட்டது பாருங்கள். இதை நான் வந்து பாட்டிலில் ஊற்றி காமிக்கிறேன். பாட்டிலில் ஊற்றிட்டு மீதி அந்த சட்டியில் இருந்ததை எடுத்து என் கையில் போடுறேன். என்ன ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த
இந்த விட்டமின் இ கேப்சூல், ஆலிவேரா ஜெல் எல்லாம் போட்டது மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். எப்போவுமே நம்ம ஸ்கின்னை லிப்ஸையும் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் பாட்டிலில் போட்டாச்சு. இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் லைட்டாக இருக்கிறத என் கையில் எடுத்து தடவி காட்டுறேன். லைட்டாக எடுத்து போடுறேன், டார்க்கான ஷேடாகவும் போடுறேன். என்ன ஒரு கலராக இருக்குது பாருங்கள், செம்ம லுக்காக இருக்குது. அந்த கலர் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இப்போ இதை வந்து என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி இல்லைன்னா இயர்பட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கையில் எடுத்தால் கெட்டு போயிடும். கீழே வச்சுருந்தா உங்களுக்கு தெரியாது. சரி, இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்ல கலராக இருக்குது பாருங்கள். லிப்ஸ்டிக் நம்ம வாங்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரி பிடிச்ச கலராக தேடி பார்த்து வாங்க முடியாது. நீங்கள் இதை லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப் பாமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இதை வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் டேன்லாம் ரிமூவ் ஆகி லிப்ஸ் ஒரு நல்ல கலருக்கு வரும். லைட்டாவா டார்க்காவா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா டார்க்காகவே அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லைட் ஷேடாக கூட அப்ளை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டிங்கன்னா டெய்லி இப்படி போட்டு வரும்போது நம்ம லிப்ஸில் இருக்க டேன்லாம் ரிமூவ் ஆகிடும். ஃபேஸுக்கெல்லாம் நிறைய டேன் ரிமூவல் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் லிப்ஸுக்கு நம்ம கவனிக்கிறது இல்லை. ஸோ அந்த லிப்ஸில் இருக்க டேன் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், என்னோடய லிப்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நைட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்போல்லாம் உங்கள் லிப்ஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக லிப்ஸ் ஒரு 1 to 5 days ஆர் 7 daysக்குள்ளேயே கண்டிப்பாக உங்கள் லிப்ஸ் கலர் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா என்னோடய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.